டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 2025 எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிக்கிறவங்க அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அந்த வேக்கன்சிக்கான ஒரு அறிவிப்பும் சரி, நோட்டிஃபிகேஷனும் சரி, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறாங்க. ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எண்டுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் ஆனது வெளியிட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட அடுத்த அதாவது ஜூன் மாதம் கம்பல்சரி உங்களுக்கு எல்லாருக்குமே எக்ஸாம் இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ அதாவது நீங்கள் படிக்கிறத இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. நேரத்த ஒதுக்குங்க. இந்த 3 மாதம் தான் அடுத்து உங்களோட 30 வருஷத்த வந்து தீர்மானிக்க போகுது. அதனால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து படிங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி அதிகமாவே இருக்கு. ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 13,700 வேக்கன்சி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா, 12,000 கன்ஃபார்மு. சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 13,000. ஸோ 15,000 வரைக்கும் போடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நெக்ஸ்ட் 2 இயருக்கு எக்ஸாம் இல்ல அப்படின்றதுனால. ஸோ அதனால் வேக்கன்சிய பத்தி நீங்க கவலையே பட தேவையில்ல. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். வேக்கன்சி ஃபில்லப் ஆகணும். ஆனா நெறைய பேர் வந்து கேட்கறது என்னன்னா, 2025க்கு எக்ஸாம் இருக்கா அப்படின்னு ஒரு டவுட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ல கூட பண்றீங்க. ஸோ கம்பல்சரி இருக்குங்க. தயவு செஞ்சு படிங்க. அதாவது அந்த டவுட்டா கேட்குறவங்க அது ஏன் கேட்குறாங்க? படிக்கிறாங்களா? இல்லையாம கேட்குறாங்களோன்னு தெரில. ஸோ கன்ஃபார்மா வந்து எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்டு. நோட்டிஃபிகேஷன் வெளியிட போறாங்க. ஸோ மறக்காம ஒவ்வொரு அப்டேட்டும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நன்றி, வணக்கம். தேங்க் யூ.